தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கனமழை காரணமாக சாலைகளில் 6 போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. சங்கரன்கோவிலிருந்து திருவேங்கடம் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சங்கரநாராயணன் கோயிலுக்கு மழைநீர் புகுந்தது. இதனால் பக்தர்கள் அவதியடைந்தனர். ஈரோட்டிற்கு அருகே பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம், கடம்பூர், எக்கத்தூர், கானகுந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் கடம்பூர் மற்றும் அணைக்கரைப்பள்ளம் வழியாக செல்லும் கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திங்களூர், சுஜில்கரை, கேர்மாளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்தனர். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு வெள்ளம் வடிந்ததால் போக்குவரத்து சீரானது. மே 6ஆம் தேதி தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மே 6ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 8ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களில் கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் நகரமே முடங்கியது. துவாரகாவில் சூறைக்காற்றில் மரம் சரிந்து வீட்டின் மீது விழுந்ததில் தாய் மற்றும் 3 குழந்தைகள் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் புழுதி புயலுடன் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அனைத்து துறைகளும் இணைந்து நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதல்வர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நாய்கள் கணக்கெடுப்பை நடத்த முதல்வர் உத்தரவிட்டார். கூட்டணி குறித்து எந்தவொரு விமர்சனத்தையும் நிர்வாகிகள் முன்வைக்க வேண்டாம் என்று அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சில கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் விரைவில் ஒவ்வொரு கட்சியாக கூட்டணிக்குள் வரும் என்றும் இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வரவேற்பு, பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம், 2026இல் எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக்குவோம் என்பது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 375 செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்களில் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் பாஜகவுடனான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. காலை 10:30 மணியளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் இடையே இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் 8ஆம் தேதி முதல் இரு திசைகளிலும் இயக்கப்பட்டு வரும் ரயில்கள் 20 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹல்கம் தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா நடத்தியதாகவும் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசின் உளவு அமைப்புமான ISIயும் இந்த தாக்குதலை நடத்த உதவியதாகவும் தேசிய பாதுகாப்பு முகமையின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக 2800 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. 150 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபின் யூடியூப் சேனல் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் பாபர் அசம், அந்த அணியின் வீரர்கள் முகமது ரிஸ்வான், ஷாஹின் ஷா அஃப்ரிடி உள்ளிட்டோரின் இன்ஸ்டா பக்கங்கள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் சட்டப்பூர்வ நடவடிக்கையின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கங்கா விரைவு சாலையில் அதிநவீன போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையில் இந்திய விமானப்படை ஈடுபட்டது. ரஃபேல், ஜாகுவார் உள்ளிட்ட அதிநவீன விமானங்களை அவசர காலங்களில் தரையிறக்குதல் மற்றும் புறப்படுதல் ஒத்திகையில் விமானப்படையினர் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கங்கா விரைவு சாலைதான் பகல் மற்றும் இரவு நேரங்களில் போர் விமானங்களை தரையிறக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள ஓடுதளம் ஆகும். இந்தியாவில் கடல் வர்த்தகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும் என கூறப்படும் விஞ்ஞன் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார்.
தொடர்ந்து பேசிய பிரதமர் தற்போது வரை இந்தியாவின் கடல்வழி வர்த்தகத்தில் 75 விழுக்காடு வெளிநாட்டு துறைமுகங்களையே சார்ந்துள்ளதாகவும் இனி பிறரை சார்ந்திருக்க வேண்டிய நிலை வராது என்றும் தெரிவித்தார். இவ்வளவு பெரிய துறைமுகத்தை கேரளாவில் அமைத்ததால் அதானி மீது குஜராத்தியர்களே ஏமாற்றம் கொண்டுள்ளதாக மோடி கூறினார். இந்தியாவிற்குள் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி தண்டிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்காக உறுதியாகவும் தெளிவாகவும் சர்வதேச ஒருங்கிணைப்புடனும் மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றும் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட 8 பேருக்கு குற்றப்பத்திரிகை அடிப்படையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நேஷனல் ஹெரால்ட் நிறுவனத்தின் பல கோடி ரூபாய் சொத்துக்களை காங்கிரஸ் அபகரித்ததாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்துள்ளார். கரூரில் நடைபெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிக்கு போலி டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலர் டிக்கெட் வாங்கியும் அமர இடமில்லை என்று குற்றஞ்சாட்டினர். இச்சூழலில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அஜித் ராஜா இந்த புகாரை அளித்திருக்கிறார். போலி டிக்கெட்டுகள் காரணமாகவே நிகழ்ச்சியில் குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சாதி ரீதியிலான பிரச்சினை இன்றும் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் தமிழகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு திமுக உரிமை கொண்டாடுவது வேடிக்கையாக உள்ளதாகவும் எல்லாவற்றிலும் அரசியல் ஆதாயம் தேடுவதை திமுக கைவிட வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் இடையே மெட்ரோ ரயில் சேவையை வழங்குவது தொடர்பான திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. கோயம்பேடு பட்டாபிராம் இடையே 9,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ வழித்தடம் அமைய உள்ளது. 19 உயர்மட்ட ரயில் நிலையங்கள், 3 மேம்பால சாலை ஒருங்கிணைப்புகளுடன் இந்த வழித்தடம் அமையும். கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து பாடி, புதுநகர், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லைவாயில், ஆவடி வழியாக பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரையில் இந்த வழித்தடம் அமைய உள்ளது. சிதம்பரத்தில் தற்காலிக படிக்கட்டு உடைந்ததில் விசிக எம்எல்ஏக்கள் கீழே விழுந்தனர். அங்கு வரும் 6ஆம் தேதி விசிக சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கான பணிகளை விசிக எம்பி ரவிக்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அப்போது மேடைக்கான படிக்கட்டில் ஏறும்போது அது சரிந்ததில் விசிக எம்எல்ஏக்கள் பாலாஜி, பனையூர் பாபு மற்றும் நிர்வாகிகள் கீழே விழுந்தனர். அடிக்கடி சிடி ஸ்கேன் எடுப்பவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். சிடி ஸ்கேனின் அதிக கதிர்வீச்சு காரணமாக உடல் உறுப்புகளில் புற்றுநோய் பாதிப்பு எளிதில் ஏற்படுவதாகவும் புதிதாக உருவாகும் புற்றுநோய்களில் சிடி ஸ்கேன்களின் பங்கு 5% வரையில் இருக்கக்கூடும் என்று அமெரிக்க மருத்துவ ஆய்விதழ் ஜமா இன்டர்னல் மெடிசனில் வெளிவந்துள்ள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் சிலியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சிலி மற்றும் அர்ஜென்டினாவின் தெற்கே 222 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் 7.4 ரிக்டர் அளவில் பதிவானதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். T20 கிரிக்கெட் போட்டிகளில் மிக விரைவாக 2000 ரன்களை குவித்த வீரர் என்ற சாதனையை தனதாக்கியிருக்கிறார் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடும் தமிழக வீரர் சாய் சுதர்சன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் 48 ரன்களை குவித்தார். 54 இன்னிங்ஸ்களில் 2000 ரன்களை அவர் கடந்துள்ளார். இதற்கு முன்னர் சச்சின் டெண்டுல்கர் 59 இன்னிங்ஸ்களில் 2000 ரன் கடந்ததே சாதனையாக இருந்தது. இளைய தலைமுறையினருக்கு வழிவிடும் வகையிலேயே சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தெரிவித்துள்ளார். புதிய இளம் வீரர்கள் அடுத்த T20 உலகக்கோப்பையில் விளையாடுவதற்கு முன் சர்வதேச அளவில் பல மைதானங்களிலும் பல்வேறு சூழல்களிலும் விளையாடி அனுபவத்தை பெறுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்றவுடன் விராட் கோலி சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் முதல் நாளில் மட்டும் உலகமெங்கும் 46 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், நாசர், பிரகாஷ் ராஜ், கருணாகரன், ஜெயராம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கடந்த 1ஆம் தேதி வெளியான ரெட்ரோ திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றுள்ளது. பைசன் திரைப்படத்திலிருந்து புதிய அப்டேட் இன்று வெளியாகிறது. மாரி செல்வராஜ், துரு விக்ரம் கூட்டணியில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது.
அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், பசுபதி, லால், கலையரசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கபடி விளையாட்டை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரபல யூடியூபரான விஜய் சித்து திரைப்பட இயக்குனர் அவதாரம் எடுக்கிறார். விஜய் சித்து எழுதி இயக்கப்போகும் திரைப்படத்துக்கு டயங்கரம் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இந்த படத்துக்கான ப்ரோமோ காணொலியை நடிகர் தனுஷ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டார். வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பில் ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருமலையில் பல்வேறு இடங்களில் QR கோடுகள் ஒட்டப்பட்டிருக்கும் என்றும் அதை ஸ்கேன் செய்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவிலில் வழங்கப்பட்டு வரும் சேவைகள், அதில் தங்களுக்கு ஏற்பட்ட நிறை குறைகள் குறித்து பக்தர்கள் நிர்வாகத்திற்கு தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர தலைநகர் அமராவதியில் 49,000 கோடி ரூபாய் செலவிலான 74 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதில் தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம், பல்வேறு துறை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் உள்ளிட்ட திட்டங்களும் அடங்கும். நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு செயல்படுத்திய திட்டங்களை பார்த்து நிறைய கற்றுக்கொண்டேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமராவதியில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பேசிய பிரதமர் மோடி சந்திரபாபு நாயுடுவின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டினார். தான் குஜராத் முதல்வராக இருந்தபோது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு செயல்படுத்திய திட்டங்களை கூர்ந்து கவனிப்பேன் என்றும் அவற்றில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நடிகை விவகாரத்தில் சீமானுக்கு எதிரான விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் அதற்குள் சீமானின் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க நடிகைக்கும் தமிழக அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளது. சீமான் மீதான பாலியல் வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். தஞ்சை பெரிய கோவிலில் திரையிசை பாடலுக்கு நடனமாடி பெண்கள் ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் கோயிலில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று தொல்லியல் துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழர்களின் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வரும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு மலேசியாவில் இருந்து வந்திருந்த பெண்கள் கோயில் படிக்கட்டில் நின்று நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று தொல்லியல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டிய கலைக்கு புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நடனமாடுவதில் தவறில்லை என்று பெரிய கோயில் பாதுகாப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தஞ்சை பெரிய கோயில் பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்த ஜீவகுமார், நாட்டியமாடி வீடியோ எடுத்து மகிழ்வது தவறில்லை என்றும் சமூக விரோத செயல்கள் நடக்காமல் தான் பாதுகாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தஞ்சை பெரிய கோயிலில் நடனமாடக்கூடாது என்று கூற யாருக்கும் உரிமையில்லை எனவும் ஜீவகுமார் தெரிவித்தார். அரியலூருக்கு அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த கோவில் திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் யானை ராமலட்சுமி அதற்காக கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்தில் குதூகலமாக ஆட்டம் போட்டது. ராமலட்சுமி யானைக்காக வடக்கு வாசலில் உள்ள நந்தவனத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டது. இதில் நவீன வசதிகளுடன் யானை குளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோடை வெயில் தாக்கத்தால் தவித்த யானையை இந்த நீச்சல் குளத்தில் இறக்கிவிட்டு நீராட விட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மாடு ஒன்று வேகமாக தள்ளிச் செல்லும் காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்ட மாடு மனிதர்களைப் போல அதை வேகமாக தள்ளிச் செல்லும் காட்சிகள் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பை வரும் செவ்வாய்க்கிழமை சந்திக்க உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இச்சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிரம்பின் வரி அச்சுறுத்தல் மற்றும் அவர் கனடாவை அமெரிக்காவின் மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று கூறி வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் கடந்த 6 மாதங்களாக விலங்கியல் ஆர்வலர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த கடலாமை மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டது. கடலில் அதன் செயல்பாடுகளை கண்காணிக்க GPS கருவியும் அதன் ஓட்டில் பொருத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் அமோடரஸ் கடற்கரையில் காயங்களுடன் மீட்கப்பட்ட பெரிய ஆமைக்கு விலங்கியல் ஆர்வலர்கள் சிகிச்சை அளித்து குணப்படுத்தினர். ஆஸ்திரேலியாவில் இன்று பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு லிபரல் மற்றும் லேபர் கட்சிகளுக்கிடையே பிரதான மோதல் நிலவுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதில் வரி விதிப்பு இந்த தேர்தலில் முக்கிய பேசுபொருள்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. மொத்தமுள்ள 1,18 லட்சம் வாக்காளர்களில் 70 லட்சம் பேர் ஏற்கனவே தபால் மூலம் வாக்களித்துவிட்டனர்.
ஜூன் காலாண்டில் அமெரிக்காவில் விற்கப்பட்ட பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டவை என அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் பேசிய அவர் டிரம்பின் வரி கொள்கைகளை சுட்டிக்காட்டி ஜூன் மாதத்திற்கு பிறகு நிலைமை எவ்வாறு மாறும் என தெரியவில்லை என கூறினார். குழந்தைகள், பதின் பருவத்தினர், பெரியவர்களிடையே உடல் எடை குறைப்பு மருந்துகளை அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைக்க உலக சுகாதார நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. 2023 போதிய ஆதாரங்கள் இல்லாததால் உடல் எடை குறைப்பு மருந்துகளை அங்கீகரிக்க மறுத்த உலக சுகாதார நிறுவனம் தற்போது தன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளது. எடை குறைப்பு மருந்துகள் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு உகந்த விலையில் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்த் கிரிக்கெட் விளையாட்டு தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட 3 ஆண்டு காலம் தடை விதித்து கேரள கிரிக்கெட் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்படாததற்கு கேரள கிரிக்கெட் சங்கமே காரணம் என ஸ்ரீசாந்த் விமர்சித்திருந்த விவகாரம் தொடர்பாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா டான் பிராட்மேன் வகையைச் சேர்ந்தவர் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ஆடம் கில்கிறிஸ்ட் கூறியுள்ளார். கிரிக்கெட் உலகம் இதுவரை உருவாக்கிய பந்து வீச்சாளர்களில் தலை சிறந்தவர் பும்ரா என்றும் கில்கிறிஸ்ட் புகழாரம் சூட்டியுள்ளார். கொல்கத்தா அணியின் துணை கேப்டன் வெங்கடேஷ் ஐயர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக அணித் தலைவர் ரஹானே தெரிவித்துள்ளார். ஒரு இன்னிங்ஸ் சிறப்பாக அமைந்துவிட்டால் வெங்கடேஷ் ஃபார்மிற்கு திரும்பிவிடுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இக்கட்டான காலகட்டத்தில் வீரர்களுக்கு உரிய நம்பிக்கை அளிக்க வேண்டியது அணித் தலைவரின் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் நடிப்பில் வேகமாக வளர்ந்து வரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் புகழ்பெற்ற ராப் பாடகர் ஹனுமன் கைன் இணைந்திருக்கிறார். அனிருத் இசையில் உருவாகியுள்ள பாடலை ஹனுமன் கைன் பாடியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகனே விஜயின் கடைசி திரைப்படம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் அதன் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. விஜய் சேதுபதி, பாண்டியராஜ் இணைந்திருக்கும் திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் சேதுபதியின் 52வது படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் கதாநாயகியாக நித்யா மேனன் நடித்துள்ளார். யோகி பாபு, R.K. சுரேஷ் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்திருக்கும் திரைப்படத்தின் டைட்டில் டீசர் இன்று வெளியாகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களை காண திரையரங்குகளுக்கு 2 விழுக்காடு மக்கள் மட்டுமே வருவது புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வருவதாக நடிகர் அமீர்கான் தெரிவித்துள்ளார். மக்கள் எளிதில் வந்து செல்லும் வகையிலான வசதிகளுடன் திரையரங்குகளை அதிகம் உருவாக்கினால் மட்டுமே திரைத்துறை வளர்ச்சியடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் 40,000 திரையரங்குகளும் சீனாவில் 90,000 திரையரங்குகளும் உள்ள நிலையில் இந்தியாவில் 10,000 திரையரங்குகள் மட்டுமே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.